மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW மூலம் 1.6 mm திக்னஸ் கொண்ட ஃபிளாட் பொசிஷனில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேலுள்ள லேப் ஜாயிண்ட், டி ஜாயிண்ட் மற்றும் கார்னர் ஜாயிண்ட்ஸை அசெஸ்ட் செய்வது பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் ஷீட்ஸை தயார் செய்து விளிம்புகளை சுத்தம் செய்யவும், வெல்டிங் டேபிளில் லேப் ஜாயிண்ட், டி ஜாயிண்ட் மற்றும் கார்னர் ஜாயிண்ட் வடிவில் ஷீட்ஸை அமைத்து டாக் வெல்ட் செய்யவும், GTAW செயல்முறை மூலம் வெல்ட் செய்யவும், வெல்டில் ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகள் உள்ளதா என்று பரிசோதிக்கவும் முடியும். இப்போது GTAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் உள்ள 1.6 mm தடிமன் கொண்ட SS ஷீட்டின் மேல் உள்ள ஆசஸ் லேப் ஜாயிண்ட்டுக்கு தேவையான கருவிகளை பற்றி பார்ப்போம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பால் பீன் ஹேமர், ட்ரை ஸ்கொயர், டாங்ஸ், steel wire brush, filler rods, welding torch, key and spanner, helmet type screen, gas regulator cum flow meter, welding power source, shielding argon gas cylinder, tungsten electrode, foot switch, சென்டர் பஞ்ச். இப்போது GTAW மூலம் 1.6 mm தடிமன் கொண்ட ஃபிளாட் பொசிஷனில் உள்ள SS ஷீட்டில் லேப் ஜாயிண்ட், டி ஜாயிண்ட் மற்றும் கார்னர் ஜாயிண்ட்ஸுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். 150 mm நீளம் மற்றும் 50 mm அகலம் மற்றும் 1.6 mm தடிமன் ஆகியவற்றின்படி ஷீட்ஸை தயார் செய்து விளிம்புகளை சுத்தம் செய்யுங்கள். ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் மேற்பரப்புகளை சுத்தம் செய்யுங்கள். ஷீட்ஸை லேப் ஜாயிண்ட், டி ஜாயிண்ட் மற்றும் கார்னர் ஜாயிண்டின் வடிவில் வெல்டிங் டேபிளில் அமைக்கவும். DC செமி சர்க்கிள்காக 3 mm டயா எலக்ட்ரோட் மற்றும் 2 mm மற்றும் எலக்ட்ரோட் டீகிரைண்டடை தேர்ந்தெடுங்கள். கரண்டை 60 ஆம்ப்ஸ் முதல் 90 ஆம்ப்ஸ் வரை அமைக்கவும். ஜாயிண்டின் இரு முனைகளிலும் டாக் வெல்ட் செய்யுங்கள். பீசஸை வெல்டிங் டேபிளில் லேப் ஜாயிண்ட் போல வைக்கவும். ஒரு ஆர்க்கை தாக்கி ஒரு படுலை அமைக்கவும். டார்ச்சை ஜாயிண்ட்டுக்கு செங்குத்தாக பிடித்து பயண திசையை நோக்கி சுமார் 15 முதல் 30 டிகிரி கோணத்தில் சுட்டிக்காட்டவும். நீங்கள் ஃபில்லர் மெட்டலை எடுக்கும்போது டார்ச்சை முன்னோக்கி தட்டும் இயக்கத்தில் ஃபில்லர் ராடை சேர்க்கவும். பீடை முடிக்கவும். அசெம்பிளியை குளிர்விக்கவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகள் உள்ளதா என்று பீடை பரிசோதிக்கவும். எலக்ட்ரோடின் சரியான கோணம் மற்றும் பயண வேகத்தை பயன்படுத்தவும். இடது பக்கமாக வைத்திருங்கள். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகள் உள்ளதா என்று பீடை பரிசோதிக்கவும். இப்போது GTAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் உள்ள 1.6 mm தடிமன் கொண்ட SS ஷீட்டின் மேலுள்ள ஆசஸ் லேப் ஜாயிண்ட்டுக்கான பின்பற்ற வேண்டிய முக்கியமான தகவல்களை பற்றி பார்ப்போம். ஆய்வு செயல்பாட்டின் போது அடையாளம் காணக்கூடிய குறைபாடுகளை பற்றி பார்ப்போம். பர்ன் அவுட், convexity,
excessive reinforcement. Uneven ripple. இப்போது GTAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் உள்ள 1.6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட SS ஷீட்டின் மேல் உள்ள ஆக்சஸ் T ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் செயல்முறையை பற்றி பார்ப்போம். டாக் வெல்ட் செய்யப்பட்ட T ஜாயிண்டை வெல்டிங் டேபிளில் அமைக்கவும். டார்ச்சை ஜாயிண்ட்டுக்கு செங்குத்தாக பிடித்து பயணத்தின் திசையை நோக்கி சுமார் 15 முதல் 30 டிகிரி கோணத்தில் சுட்டிக்காட்டவும். ஆர்க்கை தாக்கி படுலை அமைக்கவும். நீங்கள் ஃபில்லர் மெட்டலை திரும்ப பெறும்போது ஃபில்லர் ராடில் டேப்பிங் மோஷனில் டார்ச் முன்னோக்கி முன்னேறுகிறது. பீடை முடிக்கவும். அசெம்பிளியை குளிர்விக்கவும். மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை பரிசோதிக்கவும். ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி பீடை சுத்தம் செய்யுங்கள். இப்போது GTAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் உள்ள 1.6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட SS ஷீட்டின் மேல் உள்ள ஆக்சஸ் T ஜாயிண்ட்டுக்கான பின்பற்ற வேண்டிய முக்கியமான தகவல்களை பற்றி பார்ப்போம். இடது பக்கமாக வைத்திருங்கள். எலக்ட்ரோடின் சரியான கோணம் மற்றும் டிராவல் ஸ்பீடை பயன்படுத்துவதன் மூலம் அதிகப்படியான டெபாசிஷனை தவிர்க்கவும். மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை பரிசோதிக்கவும். ப்ளோ ஹோல். Convexity. Humps. Uneven ripples. ப்ரீவெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது GTAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் உள்ள 1.6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட SS ஷீட்டின் மேல் உள்ள ஆக்சஸ் கார்னர் ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் செயல்முறை பற்றி பார்ப்போம். டாக் வெல்ட் செய்யப்பட்ட கார்னர் ஜாயிண்டை வெல்டிங் டேபிளில் வைக்கவும். டார்ச்சை ஜாயிண்ட்டுக்கு செங்குத்தாக பிடித்து பயணத்தின் திசையை நோக்கி சுமார் 15 முதல் 30 டிகிரி கோணத்தில் சுட்டிக்காட்டவும். ஆர்க்கை தாக்கி படுலை அமைக்கவும். நீங்கள் ஃபில்லர் மெட்டலை திரும்ப பெறும்போது ஃபில்லர் ராடில் டேப்பிங் மோஷனில் டார்ச் முன்னோக்கி முன்னேறுகிறது. பீடை முடிக்கவும். அசெம்பிளியை குளிர்விக்கவும். மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை பரிசோதிக்கவும். ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி பீடை சுத்தம் செய்யுங்கள். இப்போது GTAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் உள்ள 1.6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட SS ஷீட்டின் மேல் உள்ள ஆக்சஸ் கார்னர் ஜாயிண்ட்டுக்கான பின்பற்ற வேண்டிய முக்கியமான தகவல்களை பற்றி பார்ப்போம். இடது பக்கமாக வைத்திருங்கள். எலக்ட்ரோடின் சரியான கோணம் மற்றும் டிராவல் ஸ்பீடை பயன்படுத்துவதன் மூலம் அதிகப்படியான டெபாசிஷனை தவிர்க்கவும். குறைபாடுகள் இல்லாத வெல்டை உறுதி செய்ய ஆய்வு செய்யுங்கள். ப்ளோ ஹோல்.
கான்வெக்சிட்டி, ஹம்ப்ஸ். ரீகேப். இந்த தலைப்பின் முடிவில் நீங்கள் டிராயிங் படி ஷீட்ஸை தயார் செய்து விளிம்புகளை சுத்தம் செய்யவும், ஷீட்ஸை லேப் ஜாயிண்ட், டி ஜாயிண்ட் மற்றும் கார்னர் ஜாயிண்ட் வடிவில் வெல்டிங் டேபிளில் வைத்து டேக் வெல்ட் செய்யவும், GTAW செயல்முறையின் மூலம் வெல்டு செய்யவும், மேல்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை சரிபார்க்கவும் முடியும். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.